ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி ஒரு புதிய நாளை ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிகளா. இன்றைக்கே ஆவியின் கனியாக 4வது கனியாக இருக்கிற நீடிய பொறுமையை பற்றி நம்ம தியானிக்கலாம். நீடிய ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்த, இச்சடக்க, இப்படிப்பட்ட பிரமாணத்துக்கு மேலாக எந்த பிரமாணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நீடிய பொறுமையாக இருக்கிற 4வது கனியை நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் 3:12 நீடிய பொறுமையை நம்ம காத்து கொள்ளணும் தரித்து கொள்ளணும்னு சொல்லப்படுகிறது. நோவா காலத்தில் நீடிய பொறுமையாக தேவன் இருந்தாங்க. ஜனங்களோட பாவம் பரலோகம் வரை எட்டியச்சு. அவ்வளோ பெரிய கொடுமையான பாவமாக இருந்தது. தேவன் அழிக்க சித்தம் கொண்டு அவர் பொறுமையாக இருந்தது. நோவா 120 வருஷங்களாக பேழை கட்டிகிட்டு இருந்தேன். அந்த 120 வருஷம் நோவா பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்துக்குது. கர்த்தருடைய கோபம் அதிகமாக இருக்குது, இந்த அழிய போது வெள்ளத்தினால் தண்ணீரால் நீங்கள் அழிக்கப்படுவீங்க, மனம் திரும்ப பிரசங்கம் பண்ணதாக வேத வள்ளுவர் சொல்லியிருக்குது. அதனை போல் அவர் 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாங்க. ஒருத்தர் கூட மனம் திரும்பல. தேவன் நீடி பொறுமையாக காத்திருந்தாங்க அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனாலும் அதில் ஜனங்க மனம் திரும்பாதனால அந்த காலம் வந்துச்சு. 1 பேதுரு 3:20 இதை பற்றி சொல்லப்படுது. 2 பேதுரு 3:9 ஒரு வசனம் இருக்குது. சிலர் தாமதிக்கிறாங்க வருகை இருக்குது, ரகசிய வருகை உண்டு எல்லாம் சொல்கிறாங்க. தாமதிச்சுட்டே இருக்கு. எத்தனை ஆயிரம் வருஷங்களாக இது சொல்லிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சோழ்ந்து போயிடுறாங்க. ஆனாலும் தாமதிக்கிறான்னு சொல்கிறது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும்னு சொல்லி நீடிய பொறுமையோடு அவர் காத்திருக்கிறாங்க. ஆனால் ரகசிய வருவேங்கிறது அந்த உண்மை உண்டு. ரோமர் 15:4 எல்லாம் தேவனோட சத்தியத்தில் நம்ம உண்டாகணும். தேவனோட வசனத்தில் நம்ம பொறுமை எப்படி உண்டாகும்? தேவ வசனம், வேத வசனம் வாசிக்க நமக்கு பொறுமை உண்டாகும். பொறுமை ரொம்ப 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 முக்கியமானது. நம்ம குடும்பத்திலும் பல பிரச்சனைகள் வரும்போது பொறுமை இல்லாத அவசரப்பட்டு வாய் விடுறதுனால எத்தனை விளைவுகள் நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் பொறுமையை காத்து கொள்ளுங்க. நீடிய பொறுமை. வாய் திறக்கக்கூடாது, வாய்க்கு கடிவாளத்தை போடணும். வாய் அதிகமாக நான் பேசினா நம்மளுக்கு பொறுமை இழந்துடும், நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளும். நம்மளுக்கு நீடிய பொறுமையாக இருக்கிற அந்த 4வது கனி நமக்குள்ளே நிலைத்திருப்பதாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளெல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் நீடிய பொறுமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் பிரயாசம் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மளை அவருடைய சுபாவமான சுபாவம் நம்மளுக்குள்ளேயும் பிரதிபலிக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு இப்போ ஜெபிக்கலாம். நல்லாண்டவர் இதை கேட்குற அத்தனை பேருக்கு அந்த பாக்கியத்தை நீங்கள் கொடுப்பீராக. இயேசுவின் மூலமாக பிதா.